நாமக்கல் மாவட்டத்தில் மூன்றாவது நாளாக 159 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன. டாஸ்மாக் கடைகளை அடைத்து ஊழியர்கள் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை கைவிடக் கோரி அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். பல்வேறு மாவட்டங்களில் தற்போது இந்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டு வரக்கூடிய நிலையில் நாமக்கல் மாவட்டத்தில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2 நாட்கள் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது தொடர்ந்து மூன்றாவது நாளாக டாஸ்மாக் கடைகளை அடைத்து ஊழியர்கள் தொடர்ந்து இந்த காத்திருப்பு போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்கிட கேட்கலாம். ஸ்ரீதர், மற்ற மாவட்டங்களிலே போராட்டம் இப்ப வாபஸ் பெறப்பட்டு வரக்கூடிய நிலையில் இங்கு தொடர்ந்து நடைபெறுவதற்கான காரணம் என்னவா சொல்லப்படுது? ஊழியர்கள் என்ன சொல்றாங்க? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நாமக்கல் மாவட்டம் முழுவதும் ஒரு 159 டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டு வரும் நிலையில அதுல மேற்பார்வையாளர்கள், விற்பனையாளர்கள், உதவியாளர்கள் என 750 ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில கடந்த 2 நாட்களுக்கு முன்பு டாஸ்மாக் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், காலி மதுபான பாட்டில்களை திரும்ப பெற மாட்டோம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த டாஸ்மாக் ஊழியர்கள் 159 டாஸ்மாக் கடைகளை நாமக்கல் மாவட்டம் முழுவதும் அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த சூழ்நிலையில் 3வது நாளாக டாஸ்மாக் ஊழியர்கள் சுமார் 400க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் ஊழியர்கள் இந்த கடைகளை அடைத்து 3வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த 3வது நாளாக இந்த போராட்டத்தால் கடந்த 2 நாட்களில் மட்டுமே அந்த டாஸ்மாக் கடைகளை அடைத்ததால் 8 கோடி ரூபாய் வரை அந்த அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள்னா, டாஸ்மாக் ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், அதே போல காலி மதுபான பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் 3வது நாளாக நாமக்கல் மாவட்டம் முழுவதும் 159 டாஸ்மாக் கடைகளை அடைத்து அந்த டாஸ்மாக் ஊழியர்கள் இந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர். நாமக்கல் மாவட்டத்தில் 3வது நாளாக 159 டாஸ்மாக் கடைகளை அடைத்து ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்தோம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.